ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம நேற்று எல்லாருமே டெட் எக்ஸாம் எழுதிருந்தோம், ஸ்பெஷல் டெட் எக்ஸாம். இன்றைக்கி வந்து நம்ம சைக்காலஜி ஆன்சர் கீ நம்ம சேனலில் போட்டிருக்கோம். ஸோ உங்களுக்கு எத்தனை ஆன்சர் கரெக்ட் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். நம்மளோட ஆன்சரில் ஏதாவது தவறு இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பேப்பர் 2 சைக்காலஜியோட ஆன்சர் கீ பார்க்க போகிறோம். ஸோ நம்ம எல்லாருக்குமே ஓரளவுக்கு தெரிஞ்சிருச்சு. எல்லாமே கொஸ்டின்ஸ் வந்து கூற்று காரணம், ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி தான் இருந்திருக்கு. ஸோ இதில் வந்து நம்ம கரெக்டாக ஆப்ஷனை சூஸ் பண்ணி கரெக்டாக ஒமிட் பண்ணாலும் ஆன்சர் பண்ண முடியாமல் தான் சில பேருக்கு இருந்திருக்கு. கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப லென்த்தியாக இருந்தது. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம இதனுடைய ஆன்சருக்கு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு உனக்கு கீழ்நிலை மனத்தூண்டல்கள், மேல்நிலை மனதின் கோரிக்கை. இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி வந்து சரியானதாக இருக்குது. கூற்று 1 தவறு, ஆனால் கூற்று 2 சரியானதாக இருக்குது. கொஸ்டின் வந்து கொஞ்சம் லென்த்தியாக இருக்கனால நம்ம ஆன்சரே பார்த்துக்கலாம். செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். 2 கூற்றுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. அதில் வந்து அந்த பழக்கப்படுத்துதல் என்பது மூளை மாறி வரும் தகவல்களை கையாளும் விதம். இதுக்கு வந்து சரியான பதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. கூற்று 1 சரியானதில்லை, ஆனால் கூற்று 2 சரியாக இருக்குது. தேர்டு கொஸ்டின், கல்வி பயன்பாட்டிற்கான தொழில்நுட்பத்தை தேர்ந்தெடுத்துவதற்கு இதில் வந்து உங்களுக்கு தகவலை தவிர மற்ற எல்லாமே ஆப்ஷனாக வரும். ஆப்ஷன் ஏ. கொஸ்டின் கொஞ்சம் லென்த்தியாக இருக்கனால நம்ம ஷார்ட்டாக ஆன்சர் மட்டும் பார்த்துக்கலாம். 4வது கொஸ்டின் பாருங்கள். அனுமானம் காரணம், இதனுடைய பதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. இன்றைக்கி நம்ம வந்து ஆப்ஷன் டி கொஸ்டின் பேட்டர்ன் வந்து டியோட ஆன்சர் பார்த்துட்ருக்கோம். நீங்கள் வேறு ஆப்ஷனாக இருந்தால் இதனுடைய பதில் வந்து சரியாக இருக்குது, நீங்கள் பார்த்துக்கோங்க. வேறு நம்ம போட்டிருக்க ஆன்சரில் எதுவும் தவறான பதிலாக உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 5வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கண்சிமிட்டல் வேரூன்றல் உறிஞ்சல். இதில் வந்து ஆப்ஷன் வந்து சி ஆப்ஷன். 6வது கொஸ்டினுடைய ஆன்சர் பாருங்கள். கவனத்தின் உள் தீர்மானங்கள் எதுன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து ஆப்ஷன் டி சரியான பதில். 7வது அனுமானம் பல்வேறு துறைகளில் உள்ள அறிவு சார்ந்த கண்டுபிடிப்பு. அதுக்கு வந்து ஆப்ஷன் பி சரியான பதிலாக இருக்குது. 8வது கொஸ்டின் பாருங்கள். சூழலில் அமைப்பு கோட்பாட்டின்படி உள்ளார்ந்த நிலை என்பது இதுவும் கூற்று காரணம் தான். இதுக்கு வந்து ஆப்ஷன் வந்து சி சரியான பதிலாக இருக்குது. 9வது கொஸ்டின் பாருங்கள். கீழே 2 கூற்றுகள் கொடுக்கப்பட்டுள்ளன. அதுக்கு வந்து என்ன, ஒரு நபர் உண்மையில்லை ஒன்றை பார்க்கிறார், அதை கேட்கிறார். அதற்கு ஆப்ஷன் டி. 10வது கொஸ்டின், திரவ நுண்ணறிவு என்பது நம் வாழ்நாள். அதற்கு வந்து சரியான பதில் ஆப்ஷன் டி. இரண்டுமே சரியானதாக இருக்குது பதில். உறுதிப்படுத்துதல் பாருங்க. காரணம் உறுதிப்படுத்துதல், இதனுடைய பதில் வந்து ஆப்ஷன் பி. ஸோ ரொம்ப கொஞ்சம் கிரிட்டிக்கலாக தான் இருந்தது. நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு சைக்காலஜி இல்லை. எவ்வளவோ வந்து சைக்காலஜிஸ்ட் நேம்லாம் இருக்குது. அதை தவிர்த்து இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. 12வது கொஸ்டினுடைய விடை பாருங்க. ஆப்ஷன் சி. 13 கீழே 2 கூற்றுகள் உள்ளன. அனுமானம் காரணம், இதற்குரிய பதிலையும் பாருங்க. இதற்குரிய பதில் ஆப்ஷன் ஏ. பட்டியல் 1 பட்டியல் 2 அந்த பொறுத்துக இது படைப்பாற்றலை வளர்ப்பது. இதனுடைய சரியான பதில் பாருங்க. ஆப்ஷன் பி இதனுடைய சரியான பதில். 15 அனுமானம் ஏ. ஜூன் பியாஜெட் குழந்தைகள், அதனுடைய இது வந்து இதுவும் காரணம் தான். ஸோ காரணத்தினுடைய பதில் வந்து ஆப்ஷன் சி இதனுடைய பதில். 16வது கொஸ்டின், கீழே 2 கூற்றுகள் தரப்பட்டுள்ளன தொடர்ச்சியான கண்ணோட்டத்தை கொண்டு. அதனுடைய பதிலை பாருங்க. அதனுடைய ஆப்ஷன் வந்து ஏ. 17வது கொஸ்டின், சட்டங்களை வந்து கால முறைப்படி ஒழுங்குபடுத்த சொல்லியிருக்காங்க. இதனுடைய ஆப்ஷன் பார்த்தோன்னா இதுக்கு வந்து ஆப்ஷன் வந்து என்ன போட்டிருந்தாங்கன்னா டி வந்து ஆப்ஷனாக இருந்தது. அது சரியா என்பது சரியாக தெரியவில்லை. தேசிய ஆசிரியர்கள் ஆணையம், இது மட்டும் சரியா அப்படிங்கிறத கொஞ்சம் நீங்கள் செக் பார்த்துக்கோங்க. செக் பண்ணிவிட்டு சொல்லுங்கள். அடுத்தது பொறுத்துக. பட்டியல் 1 குறிப்பிட்ட கற்றல் குறைபாடு, ஆட்டிசம், பெருமூளைவாதம். இதுக்கு வந்து சரியான பதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி சரியான பதிலாக இருக்குது. சுற்றுச்சூழல் அமைப்பு கோட்பாட்டின் மூலம் முன்மொழிக்கப்பட்ட நிலைகளுக்கு, அதனுடைய ஆப்ஷன் சி. 20வது கொஸ்டின் பாருங்கள். பட்டியல் 1 படி அந்த மீசோ அமைப்பு, எக்ஸோ அமைப்பு, இதனுடைய பதிலை பாருங்கள். இதற்கு பதில் வந்து பி சரியான ஆப்ஷனாக இருக்குது. மறுபடியும் அனுமானம் கொஸ்டின் தான். தம்மை புரிந்து கொள்வதில் ஒரு முக்கிய பகுதி. இதனுடைய ஆப்ஷன் வந்து ஏ சரியான பதிலாக இருக்குது. 22வது கொஸ்டின், மனவிலக்கம் பெற்ற பெற்றோர் பிரிதொரு துணையோடு. அதுக்கு வந்து ஆப்ஷன் சி என்பது சரியான பதிலாக இருக்குது. இருகாரணி கோட்பாடு, இது நம்மளுக்கே தெரியும் இல்லையா. இருகாரணி கோட்பாடுன்னு சொன்னாலே ஸ்பியர்மேன் தெரிஞ்சிடும். ஸோ இதை வச்சு இந்த ஆப்ஷன் ஓரளவுக்கு எல்லாருக்குமே கரெக்டாக தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். சி ஆப்ஷன். 24வது கொஸ்டின், ஆசிரியர் தொடர்ந்து. இதுக்கு வந்து ரவீந்திரநாத் தாகூர். இது ஒன்று தான் உங்களுக்கு நமக்கு அந்த நேம் உள்ள மாதிரி வந்திருந்தது. பட்டியல் 1 பட்டியல் 2 கற்பவர் சார்ந்த காரணி கற்றல் அனுபவம். இதற்கு சரியான பதில் வந்து டி. 26 பியாஜெட்டின் உணர்ச்சி இயக்க நிலை. இதற்கு சரியான பதில் என்னன்னு பாருங்க. ஆப்ஷன் சி என்பது இதற்கு சரியான பதில். 27 பியாஜெட்டின் கூற்றுப்படி செயல்பாட்டுக்கு முந்தைய நிலை. இதற்கும் கூற்று 1 சரி, ஆனால் கூற்று 2 தவறு. சி ஆப்ஷன். 28வது கொஸ்டின் பாருங்க. கொடுக்கப்பட்ட பள்ளியினுடைய சமுதாய உறவை மேம்படுத்த பெற்றோர் ஆசிரியர் அமைப்பு இருக்கு. 29வது கொஸ்டின், தார்ண்டை கூடும் விதிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா டி ஆப்ஷன்ஸ் வருது. 30வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வந்து ரத்தம், மஞ்சள் பித்தம், கவம், கரும்பித்தம். இதற்கு வந்து
இதற்கு ஆப்ஷன் டி வந்து சரியான பதிலாக இருக்குது. ஸோ ரொம்பவே கிரிட்டிக்கலாக தான் இருந்தது. எல்லாமே அனுமானம் இந்த மாதிரி இருந்தனால கொஞ்சம் இந்த தடவை ஆசிரியர்கள் தகுதி தேர்வு நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு வினாக்கள் இல்லை என்பது மிக கொஞ்சம் வருத்தமான ஒரு இதாக தான் இருக்குது. இருந்தாலும் முயற்சி செஞ்சு எழுதியிருக்கோம். இதனுடைய முடிவு எப்படி வருது அப்படிங்கிறது நம்ம ரிசல்ட் வந்ததுக்கப்புறமா நமக்கு தெரியும்.